ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். குரோதி வருஷ பலன்கள். குரோதி வருஷம் வந்து சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி ராத்திரி 8 மணி 8:15 ரிட்டிக லக்னத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஷஷ்டி திதியில் பிறக்கிறது. அதனால் இந்த வருஷம் செவ்வாயோட ஆதிக்கம்தான் இருக்குது. இந்த வருஷம் மே 1ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி குரு ஒண்டி தான் பயிற்சியாளர். அந்த குரு இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே சாதகமாக தான் இருக்க. பாக்கிப்படி சனியோ ராகுவோ கேதுவோ எந்தவித மாற்றங்களும் கிடையாது. இந்த குரோதி வருஷங்கள் வந்து கொஞ்சம் விரோதம் தலை தூக்கும். எல்லாரும் விரோதம் இல்லாத ஒருத்தருக்கு அனுசரிச்சுட்டு போனால் நல்லது. மழை கொஞ்சம் நிறையா பெஞ்சாலும் தண்ணி கொஞ்சம் வரும். அவாவா தண்ணியை சேகரித்து வச்சுக்கிறது எவ்வளோக்கு எவ்வளவு நல்லதோ அவ்வளோக்கு அவ்வளவு உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து சின்ன சின்ன வைரஸும் உருவாக காரணமாக இருக்குது. ஏன்னா சில கிரக சேர்க்கையினால. அதே மாதிரி சில இடத்துல சண்டை சச்சரவு அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. வேறு வந்து குரோதி வருஷம் எல்லாமே எல்லாருக்கும் நன்னா தான் இருக்குது. மேஷ ராசிக்கு சூரியனும் குருவும் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மேஷ ராசியிலே இருக்குது. 18ஆம் தேதி குரு தனஸ்தானத்துக்கு போயிடுறார். இந்த வருஷம் உங்களுக்கு சனியும் நல்லா லாபகமாக தரக்கூடிய அளவில் தான் இருக்கு. குருவும் நல்ல தனத்தை தரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. சூரியன் கொஞ்சம் கோபத்தை குறைச்சா சரியாக போயிடும். இந்த வருஷம் உங்களுக்கு லாபம் தான். கடனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் தான் கேதுவும் இருக்கு. அதனால் கடன் கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஆனால் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால வேகமாகவோ அதிகப்படியாகவோ யார்கிட்டையும் பேச வேண்டாம். லாபம் உங்களை தேடி வந்துட்டே தான் இருக்கும். பாதம் கணுக்காலில் சித்த வலி இருக்கும். அதுக்கு நீங்கள் சாதாரணமாக என்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம் நல்லது. ராத்திரி நீங்கள் கரெக்டான நேரத்தில் தூங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வருஷம் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாவே எல்லாம் நடக்க போகிறது. அதே மாதிரி எதிராளியும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கா. அதனால இந்த வருஷம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை சோசனம் பண்ணினாலே நல்லது தான். பகவத்கீதை பாராயணம் பண்ணுறதோ அல்லது பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தையே பகவத்கீதையில் சொல்கிறதோ இது உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே முன்னுக்கு கொண்டு வரும். ரிஷபத்துக்கு லாபமும் நிறையா தான் இருக்குது. அதோட குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண முடிவாங்க. ஆனால் அது குழந்தைகளோட நல்ல செலவாக தான் இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு அளவான சந்தோஷமும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. எதிராளிகளும் உங்களுக்கு நல்லாவே சந்தோஷமாக தான் இருக்கிறதுக்கு உள்ள இது இருக்குது. வேலையில் படபடப்பு இல்லாத நீங்கள் வேலை பார்த்தாலே உங்களுக்கு வேலையில் நல்ல இது இருக்கும். இல்லாட்டா தேவையில்லாத மனக்குழப்பமும் மனக்கவலையும் தான் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் வேலையில் உங்கள் இதை செஞ்சுட்டே வந்தால் பலன் தானே உங்களை தேடி வரும். வேறு எந்த வித இதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா அமோக பலனை தான் கிடைக்கும். அவசரப்படாத அமைதியாக காரியம் செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் தான் இந்த வருஷம் நீங்களும் வழிபடணும். பகவத்கீதை தான் இந்த வருஷமே எல்லாருக்கும் அனுகிரகமான ஒரு இதுவாக இருக்குது. ராமநாமம் நன்மையை தரும். மிதுன ராசிக்கு குருவால் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உண்டு. அதனால லாபமும் உண்டு. வண்டி வாகனம் வீட்டில் சின்ன சின்ன செலவுகளும் உண்டு. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும். தந்தையின் மூலமாக நல்ல வருமானமும் பாக்கியமும் உண்டு. அதிர்ந்து பேசினா கிடைக்க வேண்டியதை கிடைக்காத பண்ணிவிடுவேன். தொழிலில் நல்ல ஆதாயம் உண்டு. ஆனால் கொஞ்சம் யார்கிட்டையும் எதிர்த்து பேசாத இருக்கிறது தான் உங்களுக்கு தொழிலையும் நல்லது. அவசரமான ஒரு தேவைக்கு தவிர்த்து பாக்கி இருக்கும். தயவு செஞ்சு கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். உங்கள் பாக்கி உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு உங்கள் மனைவியால் எல்லாராலையுமே உங்களுக்கு நல்லது நடக்க தான் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நல்ல லாபம் தான் இருக்குது. உங்களுக்கு முட்டிக்காலில் கொஞ்சம் வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் இருந்து நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே லாபம். ராமநாமம் நமச்சிவாய நாமம் தான் உங்களுக்கு நன்மை தரும். கடகம் குருவால் லாபம் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். கேள்வியும் நன்மை தரக்கூடிய தான் இருக்கார். ராகுவும் பாக்கிக்கு அள்ளி தரக்கூடியதாக இருக்கார். ஆனால் கேள்வி கேட்டு கிண்டலும் சில நேரம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள்
கவனிக்க வேண்டாம். ஏன்னா அஷ்டமச்சனியினால் அதேமாதிரி வார்த்தையெல்லாம் வரும். அடக்கி நம்ம போனாலே நமக்கு எல்லா காரியமும் நல்லதாக நடக்கும். உடல் உபாதைகள் உண்டு, வழக்கு வம்பு அதே மாதிரி வரும். அதை நம்ம நேர்மையான காரியத்துக்கு மெனக்கட்டோன்னா அந்த வம்பு வழக்கம் நமக்கு சாதகமாகும். தேவையில்லாத நம்ம தட்ட போனோன்னா அந்த வம்பு வழக்கே நமக்கு இதுவாகும். துர்க்கையும் காளியம்மனையும் நீங்கள் வழிபட்டுன்னு வர 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 உங்களுக்கு எல்லா காரியமும் நன்மையாக நடக்கும். சிம்மம், நியாயமான காரியத்தில் குரு உங்களுக்கு உதவ காத்துருக்க. வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக வேணும். அமைதியாக பேசி 1000 வேலைகளை முடிக்கலாம். எதிராளிகள், மனைவி, குழந்தைகள், தாயார், தகப்பனார் கூட எல்லார்ட்டையும் பேச்சை நியாயமாகவும் நிதானமாகவும் பேசுங்க. அவள் எது பேசினாலும் நீங்கள் தலையாட்டிகிட்டே போனால் தான் உங்களுக்கு நல்லது. எதிர்த்து நம்ம ஏதாவது பேசினா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக விடும். வேலை செய்கிற இடத்துல அமைதியாகவே இருந்தால் வேலையில் நல்ல லாபம் வரத்துக்கு தான் உங்களுக்கு இருக்குது. எதிராளி கொஞ்சம் கோபமாக தான் பேசுவாள். அதை நம்ம கண்டுக்காத போயிடணும். வெயில் ஜாஸ்தினால உஷ்ண சம்பந்தமாகவும் அடிவயிறு சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் வரலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியம் அதெல்லாம் நீங்கள் நல்லா இது பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது நம்ம இப்போ எப்போ பார்த்தாலும் ராமநாமமும் சிவநாமமும் சொல்லிகிட்டே இருக்கணும். காளிகாம்பாளையும் ராமரையும் நீங்கள் சொல்லி நினச்சிட்டே வர சகல காரியமும் செய்யும். கன்னி, விநாயகரை துதித்து இருந்தால் எல்லா காரியமே நல்லாவே செயல்படும். கடன்களும் அடையப்படும். கடனை ரொம்ப அகலமாக வாங்காத இருந்தால் நல்லது. ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். அகல கால் வச்சா கடன் ரொம்பவே ஆகும். குருவும் நன்மை செய்யவே காத்திருக்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை துதிச்சுட்டே வர உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கையோடையே கூட இருந்து உத்தாசம் பண்ணுவேன். துலாம், இந்த வருஷம் உங்களுக்கு உதவக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். செய்ய வேண்டிய வேலையினால உங்கள் குலதெய்வத்தை சோஸ்திரம் பண்ணிட்டு செய்யவும். எல்லா காரியமும் நியாயமாகவும் தர்மமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. யாரிடமும் எந்த விஷயத்தையும் எதை பற்றியும் கூற வேண்டாம். அதை கூறினா அதை 1 4 திரித்து அதுவே உங்களுக்கு கெடுதியாக மாறும். முருகன் நாமம் உங்கள் விருச்சிகத்துக்கு குரு நன்மையாகவே இருக்க. 2 கூடிய குரு 7ல் இருக்கிறதுனால தனவ லாபமும் உண்டு. எதிராளியும் நல்ல லாபமாகவே நமக்கு செயல்படுவார். குழந்தைகளால் லாபமும் அதிக நன்மையுமே உண்டு. ராகு 5ல் இருக்கிறதுனால நமச்சிவாய நாமம் மாத்திரம் போகிறோம். கேது அளவோட லாபம் தரத்துக்கும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். 4ல் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் வீடு வண்டி வாகனத்தில் செலவுகள் நிறையா வரும். கட்டுக்கடங்கி நீங்கள் செலவு செஞ்சு தாயார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்து உங்கள் உடல் நலத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். குலதெய்வத்தை நீங்கள் தினமுமே சோஸ்திரம் பண்ணுறது உங்களுக்கு அளவாக நல்ல பலன் கொடுக்கும். உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி போய் இதெல்லாம் துர்க்கையை தரிசனம் பண்ணால் துர்க்கை உங்களுக்கு நன்மையே செய்வோம். தனுசு, செலவுகளை கட்டுப்படுத்தவும். பேச்சு, வீண் வம்பு, விரோதம், அடுத்த வாழ நையாண்டியாக பேசுறது அதெல்லாம் நிறுத்தணும். உடல் நலத்துலேயும் நமக்கு கவனம் தேவை. கைப்பொருள்லையும் நமக்கு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வீடு வண்டி வாகனம் எல்லா விதத்துலையுமே ஏதான சின்ன சின்ன செலவுகளும் உண்டு. ஆனால் சுப செலவாகவும் அமையறதுக்கு உண்டு. சகோதரிகளோட அளவான பேசி அளவான இது பண்ணால் நல்லது. இல்லாட்டா சகோதரர்கள் மூலமாக நமக்கு வீண் பிரச்சனை தான் வரும். மகரம், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பேச்சு நன்மையே தரும். அளவான முயற்சியும் நன்மையும் உண்டு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டு. அளவான பாக்கியமும் உண்டு. தந்தையோட வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு மிக மிகவே நல்லது. நமச்சிவாய நாமம் நன்மையே தரும். துர்க்க வழிபாடும் உங்களுக்கு நன்மையே தரும். பாக்கி நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுட்டே வந்தால் உங்களுக்கு சகலமும் நன்மை. கும்பம், ராசியிலேயே சனி பகவான் இருப்பது நன்மையே தான்.
சனி பகவான் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனால நம்ம செயல் தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். மழை போல் வந்ததும் பனி போல் மாறக்கூடிய செயல் நம்ம வார்த்தையில் தான் இருக்குது. யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எக்காரணம் கொண்டும் சொல்லக்கூடாது. ரொம்ப தெரிஞ்சவா வேண்டியவான்னு நம்ம சொன்னோன்னா அவளே நமக்கு எதிரியாக மாறக்கூடியதும் இருக்குது. வீட்டு செலவு அளவோடு செய்யணும். தேவையில்லாமல் நம்ம அனாவசியமாக இந்த பொருள் தேவையா வேண்டாமா வேணுமான்னு பார்த்துன்னு தான் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செயல்பட வேண்டும். குலதெய்வ வழிபாடும் துர்க்க வழிபாடும் காளி வழிபாடும் உங்களுக்கு நன்மையே தரும். இஷ்ட தெய்வத்தை மனசால தினமே சூழ்ச்சின்னு இருந்தால் நல்லது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை நீங்கள் வணங்கிட்டு வர உங்களுக்கு எல்லா காரியமும் நன்மையாக நடக்கும். மீனம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, லாபமும் உண்டு. நேரத்தில் உறங்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லா காரியமும் நல்லபடியாகவே நடக்கும். யார்கிட்டையும் பிடிவாதம் வேண்டாம். பிடிவாதமாக செயல்படாத நம்ம இருந்தாலே நமக்கு நல்லது. மீனாட்சி சொக்கரை வழிபட்டு வர உங்களுக்கு எல்லா காரியமும் நன்னாகும். இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நிதானமாகவே நடந்துக்கோங்க. நம்ம ஏதானு ஒன்று சொல்லப்போக அதையே ஒரு பிரச்சனையாக அவள் நம்மளுக்கு தலை தூக்கிண்டு வந்துடுவா. பெரிய சகோதரர்னால நமக்கு லாபமே உண்டு. அவங்க நல்லதவே நமக்கு செய்வாள். தாயார் தந்தையும் நமக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கா. பெரியவர்களோட ஆசையும் உங்களுக்கு நன்னா தான் இருக்குது. பச்சை புடவை காரியம் மனசில் நினச்சிட்டு மீனாட்சி சொக்காவை வழிபட்டுனே வாங்க, உங்களுக்கு எல்லாமே ஜெயம்.